பகை கடிதல். பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். பகை கடிதல் மொத்தம் 10 பாடல்களை உடையது. இதில் பாம்பன் சுவாமிகள் முருகனை துதித்து பின்பு அவரின் வாகனமான மயிலிடம் இறைவனாகிய முருகனை அழைத்து வருமாறு பாடுகிறார். இவர் எழுதியுள்ள பாடல்களை படிக்கும்போதே படபடவென சிறகு விரித்து மயில் ஒன்று நம் முன்னே வருவது போல் உணர முடியும். ஏ மயிலே, நீ இல்லாமல் முருகன் எங்கும் செல்ல மாட்டானாமே. சரி, உன்னையே அழைக்கின்றேன். நீ உடனே என் முருகனை கூட்டிக் கொண்டு வா என விரும்பி கேட்கும் வகையில் சந்தம் கமழ திகழும் பதிகம் இது. இருளை போக்கும் வழிவகை உடையவன், தேவர்கள் வணங்கும் முருகப்பெருமான், ஞானியர்க்கு தலைவன் என்றெல்லாம் முருகனது பெருமைகளை எடுத்துரைக்கும் விதமாக இப்பகுதி அமைந்துள்ளது. பாடல் 1. திருவளர் சுடர் உருவே, சிவைகரம் அமர் உருவே, அருமறை ஒளி உருவே என நினை எனது எதிரே, இருள் தபும் ஒளி உருவே என நினை எனது எதிரே, குருகுகன் முதல் மயிலே கொணர்தி உன் இறைவனையே. அதாவது முருகன் தெய்வத்தன்மையும் அழகு மிகுகின்ற ஒளி உருவு உடையவன். ஆமாம், முருகனை பார்க்கும்போதே அந்த தெய்வத்தன்மை நமக்கு தெரியும். அழகு மிகுகின்றது. முருகன் என்றாலே அழகுதான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அவனோட திருவுருவத்தை பார்க்கும்போதே அவன் எவ்வளவு பேரழகு வாய்ந்தவன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, பார்வதியின் திருக்கரத்தில் அமரும் அழகன். 2 குழந்தைங்க பார்வதிக்கு. ஒன்று விநாயகர், இன்னொன்று முருகன். முருகன் இளைய மகன். என்ன இருந்தாலும் கடைக்குட்டி ஒரு தனி பாசம் எல்லாருக்கும் இருக்கும். பார்வதி தேவியும் ஒரு தாய் அல்லவா. அந்த பார்வதி தேவியோட திருக்கரத்தில் யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, இந்த முருகப்பெருமான் உட்கார்ந்துருக்கான். எப்படி உட்கார்ந்துருக்கான்? ரொம்ப அழகாக உட்கார்ந்துருக்கான். அது மட்டும் இல்லை, அருமையான வேதங்கள் போற்றும் திருவுருவானவனே. அருமையான வேதங்கள் என்னென்ன இருக்குது? அருமையான வேதங்கள் ரிக், யசுர், சாமா, அதர்வனா. இந்த உலகமே போற்றக்கூடிய வேதங்கள் 4. இந்த உலகமே இந்த 4 வேதங்கள் பின்னாடி தான் நிற்கிது. உலகத்துக்கு தேவையான அத்தனை ஒழுக்க விதிகளையும் தன்னகத்தே எது கொண்டுள்ளது அப்படின்னா இந்த வேதங்கள் தான் கொண்டுள்ளது. அப்போ இந்த வேதங்களை உலகமே போற்றுது. ஆனால் இந்த வேதங்கள் யாரை போற்றுது அப்படின்னா நமது முருகப்பெருமானை தான் போற்றுது. அப்படிப்பட்ட அழகான திருவுருவம் கொண்டவன் நமது முருகன். அது மட்டும் இல்லை, தவசிகள் வணங்கும் அழகான மேனியன். முனிவர்கள் எல்லாருமே இவங்களை தான், முருகனை தான் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. வேறு கடவுள் எல்லாரையும் வணங்கலையா? கண்டிப்பாக வணங்குறாங்க. ஆனாலும் முருகனை வணங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் அவர்களை வணங்க இவர்கள் யாரை வணங்குறாங்க? முருகனை வணங்குறாங்க. அப்படிப்பட்ட அழகான மேனியை உடையவன், இருளை போக்கும் ஒளி வடிவுடையவன். இந்த உலகமே இருள மூழ்கி கிடக்குது. தெய்வம் வேண்டாம் அப்படின்ற ஒரு மனதிலையும், அது மட்டும் இல்லை, மாயைக்குள் சிக்கியும் இந்த உலகமே இருளுக்குள் மூழ்கி இருக்கு. மனிதர்கள் தன்னோட மனசுக்குள்ள இறைவனை வணங்கினாலும் அந்த வணங்குதல் சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. அப்போது அவங்களோட மனதும் இருளாக இருக்குது. அவங்களோட மனது இருளாக இருக்கும்போது உலகமும் இருளாக இருக்குது. ஆனால் அந்த இருளை போக்குபவன் யார் அப்படின்னா நமது முருகப்பெருமான் தான். அப்போ இவ்வளவு பெருமை உடைகளை இந்த முருகப்பெருமானை நான் நினைக்கிற போது, நான் தியானிக்கும் போது என் எதிரில் நீ வந்து நிற்கிற. அழகாக என் எதிரில் நீர் வந்து நிற்கிற. அந்த நீ அப்படிங்கிறது இந்த இடத்துல யாரை குறிக்குது அப்படின்னா அந்த மயிலை குறிக்குது. அப்போ இவர் சொல்கிறாரு, நீ என்னோட எதிரில் நின்று கொண்டிருக்கிறாய், நீ போய்
உன் நாயகனை கொண்டு வா, முருகப்பெருமானை என்னிடத்தில் அழைத்து வா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் மயிலிடம் வேண்டுவதாய் முதல் பாடல் அமைந்துள்ளது.